Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய Snapchat ஃப்ரெண்ட்ஸை எப்படி நம்ம பிளாக் பண்றது மற்றும் அவங்களை எப்படி அன்பிளாக் பண்றது, பிளாக் பண்ணவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம செக் பண்றது, அதுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி திரும்ப அன்பிளாக் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதாவது நம்ம Snapchat சாட்ஸை எப்படி நம்ம பிளாக் பண்றது சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய Snapchat வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Snapchat வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். Snapchat ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு chat icon இருக்கு. chat icon கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, chat icon கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Snapchat chats எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ Snapchatல எதனா ஒரு யாரை நீங்க வந்து பிளாக் பண்ணுமோ அவங்களுடைய chat மேல வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க. அழுத்தி வந்து பிடிங்க. அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஷோ ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பிளாக் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க பிளாக் சொல்லிட்டு இருக்கு. இந்த பிளாக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த சாட் வந்து பிளாக் ஆயிடும். இந்த ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ எப்படி இவங்களை அன்பிளாக் பண்ணலாம், பிளாக் பண்ணவங்களோட லிஸ்ட் எப்படி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இது போல நீங்க யாரை பிளாக் பண்ணணும்னா நீங்க வந்து பிளாக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சாட்ல இருந்து. நம்ம வந்து Snapchat ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளாக் பண்ணலாம், அது உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பிறகு செட்டிங்ஸ் பேஜ்ல நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு கடைசியா இதுல வந்து பாருங்க அக்கௌண்ட் ஆக்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆக்ஷன்ஸ்ல இதுல வந்து பிளாக்டு யூசர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளாக்டு யூசர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் பிளாக்டு யூசர்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க பிளாக் பண்ணவங்களுடைய அந்த லிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க நான் பிளாக் பண்ண அந்த கான்டாக்ட் வந்து இருக்கு. இப்போ இவங்களை வந்து அன்பிளாக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட்க்கு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சல் குறி வந்து இருக்கு. இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க, கேன்சல் ஐக்கான. இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இவங்களை அன்பிளாக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு அன்பிளாக் திஸ் Snapchat வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ் இருக்கு, எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கான்டாக்ட் வந்து இந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா அன்பிளாக் வந்து ஆயிடும். இது போல நீங்க வந்து Snapchatல ஒருத்தவங்களை பிளாக் பண்ணிக்கலாம், திரும்ப வந்து அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Snapchat ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து சாட் பண்ண மாட்டீங்க, பட் அவங்க வந்து எனக்கு வந்து கான்டாக்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி பிளாக் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து ஷோ ஆகுது. இதுல வந்து பாருங்க இப்போ இதுல எனக்கு வந்து Snapchatல ஃப்ரெண்ட் ரொம்பவே கம்மியா இருக்காங்க, அதனால அப்படி தான் காமிக்குது. இப்போ Snapchat ஃப்ரெண்ட் இப்போ இதுல யாரை நீங்க வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டு மேல வந்து உங்களுடைய நேம் இருக்கும், உங்க நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. நேம் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஓகே, செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கு. மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க பிளாக்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பிளாக் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய பிளாக் கொடுத்து நீங்க வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப அன்பிளாக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அதுக்குள்ள போயிட்டு நீங்க அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உங்களுடைய கான்டாக்ட் குள்ள வந்து நீங்க பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய Snapchatல ஒருத்தவங்களை பிளாக் மற்றும் அன்பிளாக் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.